ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கேரட் பாயசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். ஒரு கேரட் துருவி வச்சுருக்கேன், 1/4 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன், 2 டம்ளர் பால் எடுத்திருக்கேன், 1 டேபிள்ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன், கொஞ்சம் ஏலக்காய் தூள், முந்திரி பாதாம் கொஞ்சம் உப்பு. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தை சூடாக்கிக்கலாம், கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். இப்போ முந்திரி பாதாம்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்தாச்சு. ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதை அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே பேனில் கேரட்டை சேர்த்துக்கலாம், கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டுடலாம். கேரட் நல்லா வதங்கட்டும். கேரட் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பால் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ பால் நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ சர்க்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த பாயசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சீக்கிரமாகவே செஞ்சு முடிச்சிடலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். எல்லா ஸ்வீட் டிஷ்ஷுக்குமே கொஞ்சம் உப்பு சேருங்க. அப்போ தான் ஸ்வீட்னஸ் நல்லா பேலன்ஸ்டாக இருக்கும், நம்மளுக்கு சாப்பிடும்போது திகட்டாமல் இருக்கும். இப்போ நம்ம பாயசம் ரெடி ஆயிடுச்சு. வறுத்த முந்திரி பாதாமை சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ சூடாக சர்வ் பண்ணுங்கள். இது ரொம்ப நல்லாயிருக்கும், குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.